வணக்கம் விவஸ். 18 சித்தர்கள்ல முதன்மையானவர் அகஸ்தியர். வருண பகவானின் மகனான இவர் ரிக்வேதத்தின் 20க்கும் மேற்பட்ட சூக்தங்களை தந்திருக்காரு. அகத்தியம் அப்படிங்கிற தமிழ் இலக்கண நூலை முதல்ல தந்த இவர்தான் தமிழ் மொழியின் முச்சங்க வரலாற்றுல தலைசங்க புலவராகவும் கருதப்படுறாரு. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அகஸ்தியர் சிவபெருமானின் திருமணத்தின் போது வடதிசை உயர்ந்ததால தென் திசைக்கு வந்து பொதிகை மலையிலேயே நிரந்தரமா தங்கிட்டாரு. கடல் மட்டத்திலிருந்து 6200 அடி உயரமுள்ள இந்த பொதிகை மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில ஆனைமலை தொடர்ல இருக்கு. அகஸ்தியர் நிரந்தரமா தங்கினதால அகஸ்திய மலையினும் அழைக்கப்படும் இது கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்திலும் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பகுதியா அமைஞ்சிருக்கு. அதனால இம்மலை உச்சியை அடைய தமிழக வழி கேரள வழின்னு 2 வழிகள் இருக்கு. சமீப காலத்துல மரங்கள் அடர்ந்ததால திருநெல்வேலியிலிருந்து செல்லும் தமிழக வழி வனத்துறையால தடை செய்யப்பட்டிருக்கு. சித்திரை மாதம் மட்டுமே பொதிகை மலையின் உச்சியில் இருக்கும் அகஸ்தியரை பார்க்க வனத்துறை அனுமதிக்கிறாங்க. மற்ற நேரங்கள்ல மழையின் காரணமாகவும் புலி, யானை, மான் போன்ற வன விலங்குகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறதுக்காகவும் மலை ஏற்றம் புறக்கணிக்கப்படுது. முதல்ல பொதிய மலையில ஏற கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்க பேய்ப்பாறை வனச்சரகத்துல அனுமதி வாங்கணும். அடுத்து அவங்க தரும் தேர்ந்த வழிகாட்டியின் துணையோட 2 நாட்களை கொண்ட பொதிகை மலை ஏற்றத்திற்கு உணவுகளை சேகரித்தபடி தயாராகணும். மலை ஏற்றத்தின் முகப்பு வளைவுல சாந்த சுரூபியா அகஸ்தியர் அமர்ந்திருக்காரு. 40 நிமிட நடை பயணத்துக்கு பிறகு ஒரு சிறிய விநாயகர் கோயிலையும் பார்க்க முடியும். மலை ஏற்றத்துல யானைகளின் குறுக்கிடல் இருக்க கூடாதுன்னு பக்தர்கள் இங்க மனமுருகி வேண்டிக்கிறாங்க. பொதிகை மலை பல அபூர்வ மூலிகைகளையும் மரங்களையும் தன்னகத்தை கொண்டதா திகழது. அதே போல இரத்தத்தை உறிஞ்சும் அட்டைப்பூச்சி, கொடிய விஷமுள்ள நாகம் போன்ற அபாயகரமான உயிரினங்களையும் பொதிகை மலை தனக்குள்ள வச்சிருக்கு. அதனால மிகவும் விழிப்போடதான் பொதிகை மலையில ஏறணும். அடர்த்தியான மரங்கள் இருக்கிறதால இங்க மதிய நேரத்திலேயே வனம் இருளாயிடும். இருந்தாலும் 3000 அடிக்கு மேல அத்ரிமலை எஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல பக்தர்கள் தங்கறதுக்காக இடமும் இருக்கு. பல்வேறு மூலையிலிருந்தும் பயணம் செய்த பக்தர்கள் இங்க ஒன்னா கூடி சமைச்சு காட்டு மிருகங்களின் அபாயம் இல்லாம பாதுகாப்பா முதல் நாள் தூங்குறாங்க. அடுத்த நாள் பயணம் தான் முதல் நாளை விட சவாலானது. அகஸ்திய மலையின் அழகே அடர்த்தியான மழை மேகங்கள் தான். 2 அடி உயரத்துல கூட வர ஆள் கூட தெரியாம நீளும் 2வது நாள் பயணத்துல இத நல்லா உணர முடியும். பெரும்பாலும் செங்குத்து பாதைகளா போகும் இந்த 2ஆம் நாள் பயணத்துல வழியில தாமரை குளம் தென்படுது. இங்க இயற்கையான அருவி தண்ணீர் மூலிகைகளோடு விழுது. பெரும்பாலும் யானைகள் போகும் வழித்தடம்தான் பிரதான வழியா இருக்கு. தனியா மலை ஏறுபவர்களின் வசதிக்காக அங்கங்க அம்புக்குறிகளும் போடப்பட்டிருக்கு. கடைசியா நாம உச்சியை அடைய கயிற்றை பிடிச்சிட்டு செங்குத்து பாறையை ஏறி கடக்கணும். அப்போதான் 6200 அடி உயரத்தில் இருக்கிற 4 அடி அகஸ்தியரை தரிசிக்க முடியும். இது பெரிய கோயிலா இல்லாத போதும் நமது இந்த பயணமே இச்சிறிய கோயிலையும் பிரம்மாண்டமா நினைக்க வைக்குது. இந்த அகஸ்தியருக்கு சித்திரை மாதம் மட்டும் தவறாம நித்திய பூஜை நடைபெறுது. தவிர ஒரு சிறிய லிங்கத்தையும் சித்தர்கள் மூலிகையை நசுக்க பயன்படுத்தின உரலடைச்சான் பாறையையும் இந்த பொதிகை மலை உச்சியில நாம தரிசிக்க முடியும். மொத்தத்துல சதுரகிரி, வெள்ளியங்கிரி பர்வதம் மாதிரி இல்ல இந்த பொதிகை மலை. இதுக்குன்னு ஆன்மீக ஆர்வத்தோட அளப்பரிய ஆன்ம பலமும் தேவைப்படுது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.